அல்ல ஜலஜலாலோ உன்னை நேசிக்க ஆரம்பித்தால் கொஞ்சம் சோதித்து பார்ப்பான். சோதனையின் போது நீ இன்னும் அதிகமாக அவனை நெருங்க நெருங்க எதனை நீ சோதனையாக கருதுகிறாயோ அதனை உன் வெற்றியின் இரகசியமாக ஆக்கி விடுகிறான். அப்போது உனது உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்க ஆரம்பித்து அல்ல ஜலஜலாவின் மீதான நேசம் கூடி அவனை நோக்கி உன் உள்ளத்தை திருப்பி விடுவாய். இந்த நிலையில் உனக்கு ஏற்படும் சோதனைகளும் அருளாக தெரியும். ஏனெனில் அதை ஏற்படுத்தியவன் கருணை உள்ள அல்ல ஜலஜலாலுஹு என்ற நம்பிக்கை உனது உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். அதன் போது நீ மேற்கொள்கின்ற பொறுமையால் அல்ல ஜலஜலாவின் அளவு பெரிய உதவிகள் உன்னை வந்தடைந்து கொண்டே இருக்கும். இதன் விளைவாக துன்பத்திலும் இன்பத்திலும் உனது உள்ளம் அமைதி பெற்றதாகவே இருக்கும். இதுவே மிக பெரிய மகத்தான அருளாகும். அவனை நேசித்தால் அவன் உங்களை நேசிப்பான். குர்ஆனுடைய சில வார்த்தைகள்: என்னை அழையுங்கள், உங்களுக்கு பதிலளிக்கிறேன். வணக்கத்தை தூய எண்ணத்துடன் அவனுக்கே உரியதாக்கி அவனையே அழையுங்கள். என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கும் போது பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன். எனவே என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும், என்னையே நம்பட்டும். இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். அல்லாஹ்வை சேர்ந்திருப்பீராக. தன்னை சேர்ந்திருப்பவரை அல்லாஹ் நேசிக்கிறான். தோற்றத்தை வைத்து யாரையும் ஒதுக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்களுடைய மொத்த அழகையும் அல்ல ஜலஜலாலுஹு அவரின் இதயத்தில் வைத்து இருக்கலாம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரின் மீதும் உன் நேசத்தை உரிதாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் மீது அருள் புரிவாயாக.